ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்மளுடைய ஹேர் பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு, நம்மளுடைய ஹேரும் நல்லா க்ரோத்தாக நல்லா வளர்கிறதுக்கும் நம்ம ஒரு ஹேர் ஆயில் தாங்க ரெடி பண்ண போகிறோம். இதை நம்ம வீட்டிலேயே ஈஸியாக பண்ணலாம். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த எண்ணெயில் செம்பருத்தி, கற்றாழை, கரிசலாங்கண்ணி, கருவேப்பிலை, நெல்லிக்காய், வெந்தயம் இதெல்லாம் போட்டு தாங்க நான் ஹேர் ஆயில் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த எண்ணெயை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணி வந்தோம்னா முடி உதிர்வுக்கும் பொடுகு தொல்லையிலிருந்து நீக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதுலேருந்து நம்மளுடைய ஹேர் நல்லா க்ரோத்தாக வளர்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நம்ம நெல்லிக்காய் நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சட்னி கரண்டி அளவுக்கு நான் வெந்தயம் எடுத்திருக்கேன். அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்ச நெல்லிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். வேணா செம்பருத்தி தலை எடுத்திருக்கேங்க, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். க்ளீன் பண்ணி வச்ச கருவேப்பிலை, கரிசலாங்கண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துருக்கேங்க. கூட நம்ம கட் பண்ணி வச்ச கற்றாழையும் செம்பருத்தியும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஒரு பேனில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அதை ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்தோன்னே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா காஞ்சி வரணும். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லா காஞ்சி வந்தோன்னா நம்ம எடுத்து வச்ச செம்பருத்தியும் நம்ம கற்றாழையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இதை நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாங்க. இந்த பபிள்ஸ் எல்லாம் நமக்கு கிளியர் ஆகி நல்லா வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இதை நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ நமக்கு ஹேர் ஆயில் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டிலேயே நம்ம சிம்பிளாக ஈஸியாக பண்ணிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.